ஒரு புகழ்பெற்ற கம்பெனியில ஒரு பெரிய வாகனம் ஒன்றை முதல் முறையாக அவர் கவர்மெண்ட்டுக்கு தயாரிச்சு கொடுக்க போறாங்க. அது ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம். அந்த வாகனம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் படைக்கிற வாகனம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வெளியே கொண்டு வர பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தை வெளியே கொண்டு வர முடியல. பிகாஸ் த டோர் வாஸ் ஸ்மாலர் இன் ஹைட் தேன் த வெஹிக்கிள். அந்த வாகனம் கிட்டத்தட்ட 4 inches மேலே இருந்துச்சு. அதால வெளியே வர முடியல. எல்லாரும் இந்த என்ஜினியரை கரிச்சு கொட்டினாங்க. என்ன என்ஜினியரிங் பண்ணிருக்கிற, நீ கண்டிப்பா அந்த வாகனத்தை கொஞ்சம் சின்னதாக்கணும் அப்படின்ற. அவர் சொல்றாரு, இல்லைங்க, இதனுடைய ரெக்கார்டே அதனுடைய ஹைட்டில் தான் இருக்குது. எப்படி நான் வாகனத்தை சின்னதாக்க முடியும்? அதை திருப்பி எடுத்து பண்ணணும்னு சொன்னா அது அசிங்கமாயிடுமே, அது லுக்கே போயிடுமே. இன்னொருத்தவங்க அந்த கம்பெனி ஓனர்கிட்ட சொல்றாங்க, அந்த டோரை நீங்க இடிச்சிருங்க, இடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட்டலாம், அந்த வாகனம் வெளியே வரதுக்காக. ஒரு நாள் கூத்துக்காக யாராவது பெரிய ஒரு கம்பெனியுடைய ஃப்ரண்ட் டோர் போஸ்ட்டை இடிப்பாங்களா? சிவில் இன்ஜினியர் சொல்றாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீ இது சரி பண்ணுப்பா. மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்றாரு, ஓன் தப்பு தான், உன்னை யார் டோரை எவ்வளோ சின்னதாக வைக்க சொன்னது? எல்லாம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கம்பெனி சிஇஓக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ இந்த பெரிய வாகனத்தை செஞ்ச அந்த புகழ்பெற்ற அந்த இன்ஜினியர் கிட்ட வாட்ச்மேன் போய் ஒரு சின்ன காரியம், ஐயா நான் ஒரு ஐடியா சொல்லலாமா? சொல்லுப்பா. சொன்னா, நான் ஒரு சின்ன காரியம் செய்யறேன். என்ன காரியம்? இவர் போய் எல்லா டயர்ல காத்த புடுங்கி விட்டார். காத்த புடுங்கி விட்ட உடனே வண்டி அப்படியே கீழே இறங்குச்சு. வண்டியை வெளியே ஓட்டிட்டு வந்துட்டு அழகா திருப்பியும் காத்த ஏத்துனாங்க. திருப்பி 4 inch ஏறிடுச்சு. சில நேரத்துல நம்ம லைஃப்ல நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு கூட ஒரு சொல்யூஷன் இருக்குது. யார்கிட்ட நீங்க பேசுறீங்கன்றதா முக்கியம். நல்லா கவனிங்க. நீங்க தவறான நபர்கிட்ட பேசுனீங்கன்னா தவறான அபிப்பிராயம் உள்ள வந்துடும். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா கரெக்டான அப்ரோச், சரியான ஆலோசனை சொல்ற மக்கள் தேவை. 12 பேர் போனாங்க இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி பார்த்து வரதுக்கு. 10 பேர் தப்பான ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு அங்க இருக்கிற பெரிய ராட்சதர்கள் கண்ணில் தெரிஞ்சாங்க. ஆனா 2 பேருக்கு அந்த தேசத்துல இருக்கிற நன்மை தெரிஞ்சது. அந்த 2 பேர் சொல்றாங்க, அந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம், கடவுள் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காரு, கண்டிப்பா தந்துருவார். அவங்களுக்கு ஆப்போசிஷன் பெருசா தெரியல, ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா தெரிஞ்சு. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பட்டர்ஃப்ளை எப்படி வருதுன்னா கேட்டர்பில்லர்ல இருந்தா வருது. கேட்டர்பில்லர் அதாவது புழு இருக்கு பாத்தீங்களா, புழுல இருந்தா பட்டர்ஃப்ளை வருது. புழு ஒரே இலையில சுத்தி சுத்தி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும். பட்டர்ஃப்ளை மரத்துக்கு மரம், பூக்கு பூ பறந்து கொண்டே இருக்கும். இந்த கூட்டு புழுவா இருந்துகிட்டு ஒரு ஷெல்லுக்குள்ள திங்கிங்ல இருக்கிறவங்க வளரவே மாட்டாங்க. ஆனா பட்டர்ஃப்ளையா இருக்கிறவங்க பல இடங்களுக்கு போவாங்க. அவங்களுடைய ஞானமே வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், I want you to be faith-filled people like Caleb. Numbers 13:30. Then Caleb silenced the people before Moses and said, we should go up and take possession of the land, for we can certainly do it. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், you can certainly do it. Don't be intimidated by your opposition, because I have given you an opportunity. It's by the word of God and you will possess it. தேவன் சொன்னால் அதை நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. என்னால செய்ய முடியும்னு சொல்லுங்க. நீங்க ஜெயிக்க போறீங்க. அந்த சாவியை வாங்க போறீங்க. உங்க கையில கர்த்தர் கொடுக்க போறார். God bless you. Have a wonderful day.